கடகலக்னக்காரங்கனாலே ரொம்ப பாசமா இருக்கும். அதே மாரி இந்த கடகலக்னத்துக்கு ஒரு குணம் என்னன்னா, பேணும் தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். கடகலக்னத்துக்கு கண்டிப்பா 2, 7 சம்மந்தப்பட்ட கர்மா அப்படிங்கிறது இருக்கும். சூரியன், சனி சம்மந்தப்பட்ட கர்மா இருக்கும். ஸோ அப்பாவோட அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடு, பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சரி, அப்பாவோட அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடு. கடகலக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு 10 மினிட்ஸ் அது மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். அது மார்னிங் டைம்ல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மார்னிங் டைம் இல்லாதவங்க ஈவினிங் டைம்ல மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். கடுமையான ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்படக்கூடிய லக்னங்கள்ல ஒரு லக்னம் வந்து கடக லக்னம். அது என்ன கடுமையான ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜாயிண்ட் போன் இஷ்யூ. முக்கியமா அவாய்ட் பண்ணக்கூடிய கலர்னா ரெட் அண்ட் பிளாக்க கண்டிப்பா இவங்க அடிக்கடி அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ மன அமைதி, மன நிம்மதி கண்டிப்பா இவங்களுக்கு கிடைச்சாதான் வாழ்க்கையில மற்ற முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கு கண்டிப்பா பக்தி பிளஸ் நேயர்களானவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம கடக லக்னத்திற்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், ஒரு கடக லக்னத்துக்கு கடந்த கால கர்மா எந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். Sure. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கடக லக்னத்திற்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எப்படின்னு சொல்லுங்க. கடகலக்னக்காரங்கனாலே ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ தன்னுடைய சொந்தம், தன்னுடைய உறவுன்னு இல்ல, புதுசா யாரையாவது மீட் பண்ணாலும் டக்குன்னு போய் அட்டாச் ஆயிடுவாங்க. ஸோ ரொம்ப அட்டாச்சபிள் பெர்சன்ஸ் யாரு அப்படின்னா கடகலக்னக்காரங்க தான். அதே மாரி இந்த கடகலக்னத்துக்கு ஒரு குணம் என்னன்னா, பேணும் தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப தன்னுடைய பொருள் சின்ன சின்ன பொருள்னாலும் எடுத்து பத்திரமா வச்சுப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க பொருளையும் எடுத்து பத்திரமா வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு நர்ச்சரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கடகலக்னத்துல இயற்கையாவே இருக்கும். அதே மாதிரி கடகலக்னக்காரங்க ரொம்ப எமோஷனல். ஆவுன்னா கண்ல தண்ணீர் வந்துரும், அழுக வந்துரும். உண்மையான பாசத்த வைப்பாங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு ஒரு பாகுபாடு பார்க்க தெரியாது. ஏன்னா, அன்புக்கு அறிவு கிடையாதுங்கிற மாரி ரொம்ப அறிவ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர்ட்ட பழகும்போது மனச மட்டுமே பார்த்து பழகக்கூடிய ஒரு லக்னம் தான் கடக லக்னம். ஓகே மேம், இப்போ கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு கடந்த கால கர்மா எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த கர்மானால அவங்க எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த நிகழ்காலத்துல அனுபவிக்க வேண்டியது இருக்கும்? கடக லக்னத்துக்கு கண்டிப்பா 2, 7 சம்மந்தப்பட்ட கர்மா அப்படிங்கிறது இருக்கும். சூரியன், சனி சம்மந்தப்பட்ட கர்மா இருக்கும். கடக லக்னத்துக்கு மோஸ்ட்லி அப்பாவுடைய உறவு அப்படிங்கிறது நல்லா இருக்கிறது இல்ல. ஸோ அப்பாவோட அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடு, பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சரி, அப்பாவோட அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடு, அப்பாவுடைய மாரல் சப்போர்ட் கிடைக்காம போறது, இல்ல அப்பா நெறைய ஹெல்த் இஷ்யூஸ ஃபேஸ் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள் இந்த சூரிய கர்மாவால கிரியேட் ஆகுது. அதே மாரி இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுடைய சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது இல்ல. ஸோ அப்பா, அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை. அதனால ஒரு அசௌகரியமான சூழ்நிலையில அந்த குழந்தை வளர்றது, அன்பு, அரவணைப்பு அதுக்கெல்லாம் ஏங்கி ஏங்கி சின்ன வயசுல வளர்றதுனால தான், அந்த பெரிய வயசானதும் அந்த எமோஷனல் டிபெண்டன்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாயிடுது. ஸோ சனி சம்மந்தப்பட்ட கர்மா அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, தேட வைக்கும். நெறைய தேடல் இருக்கும். எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆக விடாது. ஸோ இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஒரு திருப்தி இல்லாத தன்மைய வந்து இந்த சனி குடுத்துடுறாரு. ஸோ இந்த 2 கர்மாவும் கடக லக்னத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் லைஃப்ல. ஓகே. அப்ப கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ கர்மா வந்து இந்த நிகழ்காலத்துல என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, ஸோ அந்த கர்மா பிரச்சனைகள் வந்து வராம இருக்கறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா சார். இப்போ அப்பாவோட ஒரு கருத்து வேறுபாடு வரும். அதுதான் கர்மா அப்படிங்கிறத நம்ம சொல்லிருவோம். அவர திருத்த முயற்சி செய்றேன். அவர பத்தி தப்பு தப்பா 4 பேர்ட்ட பேசுறேன். அந்த மாதிரி பண்ணாம விட்டுருங்க. ஏன்னா நம்ம பண்ண ஏதோ ஒரு தப்பான கர்மால தான் இந்த சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டியிருக்கோம். அது ஒண்ணு. அம்மா மேல இந்த கடக லக்னக்காரங்க இன்னும் அன்ப காட்டலாம். ஏன்னா, அங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கும். அப்போ மோஸ்ட்லி கடக லக்னக்காரங்களோட அம்மா குழந்தைக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அம்மாட்ட நீங்க நெறைய கான்சன்ட்ரேஷன் வந்து செலுத்துங்க. அவங்களுக்கு உங்களுடைய முழு அன்ப வந்து நீங்க முழுமையா குடுங்க. இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் திருப்தி அடைய பழகிக்கணும். இவ்வளோதான், இது போதும் அப்படின்னு உங்க சிச்சுவேஷன அக்செப்ட் பண்ணிக்கிறது, திருப்தி அடையிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து கடக லக்னக்காரங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். தங்களுடைய கர்மாவ கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி பால் பொருட்கள் இந்த மாரி விஷயங்கள உணவுலயும் நெறைய சேர்த்துக்கிறதுங்கிறது வந்து கடகத்துக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். ஓகே மேம். அப்போ கடக லக்னம் பிறந்தவங்க இந்த கர்மால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி தேடுறதுக்காக ஒரு கோயில் போகணும் அப்படின்னா எந்த கோயில் சிறப்பா இருக்கும்? கடக லக்னக்காரங்களுக்கு வந்து சந்திரன் அதிதேவதை. ஸோ சந்திரன் அப்படின்னாலே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். நிச்சயமா இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே போணும். ஏன்னா, அந்த காமாட்சி அம்மனே வந்து பிறை அப்படிங்கிறது தான் காமாட்சி அப்படிங்கிறது ஒரு நியதி. அதேமாரி லலிதா சகஸ்ரநாமம்னு இருக்கும். அந்த லலிதா சகஸ்ரநாமம்ம அடிக்கடி பாராயணம் பண்றது. உச்சரிக்கக்கூடாது. ஏன்னா, சமஸ்கிருதத்த உச்சரிச்சோம்னா, நம்ம சக்ராவ அது ரிவர்ஸா ஆக்டிவேட் பண்ணிரும். ஸோ கேட்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் அடிக்கடி கடக லக்னக்காரங்க கேட்கறது நல்லது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு திங்கட்கிழமை போய் சந்திரஹோரையில வழிபாடு பண்றது நல்லது. 6 டூ 7, மதியம் 1 டூ 2, நைட் 8 டூ 9 இந்த டைமிங்ஸ்ல காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில
கடக லக்னக்காரங்க போய் விசிட் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி போறனால எந்தெந்த பிரச்சனைகள் தீரும்? மன ரீதியான பிரச்சனைகள் முக்கியமா தீரும். ஏன்னா, இவங்களுக்கு இருக்கிறதே வந்து எமோஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். நாம என் புருஷன்ட்ட பாசமா இருக்கேன். பட் அவரு என்ட்ட பாசத்த காட்டல. என் ஒய்ஃப்க்கு நான் எல்லாம் செய்றேன். பட் அவ கண்டுக்கல. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன கண்டுக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதுவுமே செய்யல. இவங்க எல்லாமே செய்வாங்க. பட் அதே விஷயத்த மத்தவங்கட்டயும் எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே கடக லக்னத்துல பொறக்கல. அதனால எல்லாரும் அத செய்ய முடியாது. அந்த ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இவங்கள வாழவே விடாது. தூக்கமே இருக்காது. அந்த அளவுக்கு யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மன அமைதி, மன நிம்மதி கண்டிப்பா இவங்களுக்கு கிடைச்சா தான் வாழ்க்கையில மத்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கு கண்டிப்பா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ போறதே இவங்க வழக்கமா வச்சுக்கணும். நான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்ல சில விஷயங்கள் மாத்திட்டு, ம். நான் ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணணும் ம். அப்படின்னா, ம். அவங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்ணலாம்? கடக லக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு 10 மினிட்ஸ் அது மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். அது மார்னிங் டைம்ல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மார்னிங் டைம் இல்லாதவங்க ஈவினிங் டைம்ல மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ரொம்ப உட்காந்து நீங்க 7 சக்கரம் குண்டலிலாம் ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். சும்மா அமைதியா யாரும் இல்லாம ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னாலே அது போதும். அதே மாரி நைட் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பால் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கணும். ஓசிடி கண்டிப்பா இருக்கும். ஸோ எத எடுத்தாலும் கிளீன் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது. சிச்சுவேஷன கொஞ்சம் அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. அதேமாரி டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் அந்த மாரி விஷயங்கள ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்ட்ட வாங்கிக்கோங்க. தெருவோரம் கடை போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் போய் வாங்காம, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்ட்ட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாரி விஷயங்கள வாங்கி நீங்க யூஸ் பண்ணும் பட்சத்தில ஏன்னா அன்றாடம் அழுகி போகக்கூடிய காய்கறிய குறிக்கக்கூடியவர் சந்திரன். அந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் தெரு சாலையோர வியாபாரிகள குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஆக்டிவேட் பண்ற மாரி அவங்க கிட்ட போய் நீங்க பொருட்கள் வாங்கும்போது, உங்க கர்மா வெகுவா கிளென்ஸ் ஆகுறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். கர்மா வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ம். எனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ம். அப்படின்னா, அவங்களுக்கான பரிகாரமா நம்ம என்ன சொல்லலாம்? நீர் ஆகாரங்கள வந்து டொனேட் பண்ணணும். இப்போ தெரு ஓரங்கள்ல நீர்மோர், நீர்ப்பந்தல் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு வெயில் காலமா இருக்கு அப்டின்னா, அந்த மாரியான விஷயங்கள பண்ணலாம். அதேமாரி கிரிவலம் போவாங்க. இப்போ இந்த வெள்ளியங்கிரி அங்கலாம் ட்ரிப் போவாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போவாங்க. அந்த மாரி மலை சார்ந்த பிரதேசங்கள்ல கிரிவலம் போறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். அதேமாரி ஞானிகள், ரிஷிகள்னு இருப்பாங்க. இந்த கோயில் முன்னாடி வச்சு திருவோடு ஏந்தி பிச்சை எடுப்பாங்க. அவங்களுக்கு தயிர் சாதம் டொனேட் பண்ணலாம். இந்த மாரியான விஷயங்கள கடக லக்னக்காரங்க பண்ணும்போது இன்னும் நல்லா தீராத பிரச்சனைகளுக்கு கூட அது கண்டிப்பா ஒரு தீர்வ குடுக்கும். ஓகே மேம். இப்ப கடக லக்னத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கலரோ, இல்ல ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் அந்த மாரி நம்ம சஜெஸ்ட் பண்றதுனா என்ன குடுக்கலாம்? அதாவது ஆஃப் ஒயிட்ன்னு சொல்லுவோம். பியூர் ஒயிட் கிடையாது. கொஞ்சம் அந்த ஒரு டிம் ஒயிட்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு பழுப்பு வெள்ளைன்னு சொல்லுவோம் தமிழ்ல சொல்லணும்னா, அந்த கலர் இவங்களுக்கு ரொம்பவே லக்கியா இருக்கும். ஸோ ஆஃப் ஒயிட்ல நெறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறது, ரூம்ல உள்ள கர்டைன்ஸ் வச்சுக்கிறது, டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா அவாய்ட் பண்ணக்கூடிய கலர்னா ரெட் அண்ட் பிளாக்க கண்டிப்பா இவங்க அடிக்கடி அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமா வியர் பண்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெட் அண்ட் பிளாக்ல வியர் பண்றதுங்கிறது வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஜெம் ஸ்டோன எடுக்கும் பட்சத்தில பேர்ல் போட்டுக்கலாம். பேர்ல் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. கோல்டுல பேர்ல் போட்டுக்கலாம். ஸோ நல்லாருக்கும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டிய குடுக்கும் பேர்ல். மைண்ட கொஞ்சம் காம் ஆக்கும். லக்க என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். ஸோ பேர்ல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அத எங்க போடணும் அப்டின்னா, ரைட் ஹேண்ட்ல உள்ள 2ண்ட் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல அந்த பேர்ல் ஸ்டோன் வச்சு ஒரு கோல்டு மெட்டல்ல இவங்க ரிங் போட்டுக்கிறது ரொம்ப ஓகே. இப்ப இவங்களுக்கு ஏதாவது கர்மானால ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஏற்படுமா? அப்ப ஏற்பட்டா அதுலருந்து நம்ம எப்படி வெளிய வரது? கடுமையான ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்படக்கூடிய லக்னங்கள்ல ஒரு லக்னம் வந்து கடக லக்னம். அது என்ன கடுமையான ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜாயிண்ட் போன் இஷ்யூ. ஒரு எலும்பு உடைச்சிட்டாலே நம்மளால அத வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது கை, கால், முட்டி ஃப்ராக்சர் அப்படின்னு ஆர்த்தோ டாக்டர்ட்ட போய் உட்காந்துடுவாங்க. ரொம்ப கிரக நிலைகள் மோசமா இருந்ததுன்னா, ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாரி கண்டிஷன்லயும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ முக்கியமா இதுக்கு காரணம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாரி விஷயங்கள் வர்றதுக்கும் ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ ஜாதக கன்சல்டேஷனும் எடுத்துக்கணும் அப்பப்போ. அதே மாரி உடம்பையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்துல கடகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. இப்ப கடக லக்னத்துக்கான நெறைய விஷயங்கள பத்தி தெரிஞ்சுட்டோம். அது கண்டிப்பா எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி சார்.